ஒரு டஸ்கர் ஒன்று வந்து அட்டாக் பண்ண வந்துச்சுங்க. சீக்கிரம் வர முடியும். ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆல் ஹேவிங் அன் அமேசிங் டே. நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நாகர்ஹோல் டைகர் ரிசர்வ். கபினி ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கோங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், சஃபாரி ஜீப். இதுதான் எங்களுடைய ஜீப் இது. ஸோ இதில் புக் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜங்கிள் சஃபாரிக்குள்ளே நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். நீ ஒழுங்காக பிடிச்சிக்கிற ஏறி விழுந்துடாத. அங்கே போடுற இந்த கம்பியை போடுற நீ எல் வருது. அங்கே எலிஃபென்ட் ரைட் சைடு எலிஃபென்ட். எங்களுடைய சஃபாரி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பெரிய யானை கூட்டம் எங்களை வரவேற்றுச்சு. எங்களுடைய ஜீப் டிரைவர் அதை பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸராக போய் எங்களை காட்டுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு பெரிய டஸ்கருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய யானை கூட்டம் பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் சின்ன திகிலோடையும் தான் நாங்கள் வந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டஸ்கரை பாருங்களேன், பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோட நேரில் பார்க்குறதுக்கு அவருடைய வைப்ஸே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன். நாங்கள் இது ஒரு 5 பேர் போயிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஐஃபோன்லேயும் டிஎஸ்எல்ஆர்லேயும் கோப்ரோலையும் மாற்றி வீடியோ எடுத்தோம். ஸோ எது பெஸ்ட்டு ஷார்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பொறுமையாக பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த டஸ்கர் வந்து மரத்தை சுற்றி ஜீப்புக்கு முன்னாடி வந்துச்சு. ஜீப் டிரைவர் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணார், முன்னாடி வந்துச்சுன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் மோரோவர் எங்களால் ஜீப்பை மூவ் பண்ணவும் முடியாது. ஸோ அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த யானை மூவ் பண்ண ஜீப் டிரைவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டார். லக்கிலி அது எங்களுக்கு தெரியாது ஆரம்பத்தில் ஏன் வந்து மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் போக தான் தெரிஞ்சிச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கண்டிப்பாக அதை பிளான் பண்ணி அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப திகிலூட்டும்படியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக அந்த சேசிங் வீடியோ பார்ப்பீங்க. யானை வந்து வெரி க்ளோஸ் அட்டாக், ரொம்ப பக்கத்தில் வந்து எங்களை வந்து பயமுறுத்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஜீப்பை உருட்டிடுமோங்கிற அளவுக்கு பயந்தோம் நாங்கள் வச்சுக்கு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்கும். பார்த்து நீங்கள் திகிலோடு ரசிக்கலாம். இந்த டஸ்கர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டஸ்கருடைய காதுக்கு முன்னாடி கண்ணுக்கு பின்னாடி பார்த்து ஒரு நீர் வடிகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது யூஸ்வலாக சொல்லுவாங்க, இந்த மதம் பிடிக்கிற யானைகள்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த சமயங்களில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் எங்களை அட்டாக் பண்ண அந்த டஸ்கரே வந்து மதம் பிடிச்ச யானை மாதிரி தான் தெரியுது. பட் எவ்வளோ கன்ஃபார்மாக தெரில. பட் யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்கும்போது மதம் பிடிச்ச யானைன்னு தான் சொல்லுவாங்க. எடுத்தியா சீக்கிரம் எடுக்கடா, சீக்கிரம். எடுத்தியா சீக்கிரம் எடுக்கடா, எடுப்பா. சேஸ் பண்ண எடுத்தீங்களா? அவ்வளோதான் நினைச்சிட்டேன். ஒரு நிமிஷம் ஓடி நிமிஷம். ஒரு டஸ்கர் ஒன்று வந்து அட்டாக் பண்ண வந்துச்சுங்க. அது ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆக்சுவலி சஃபாரி இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம். பட் அதில் வந்து அந்த எலிஃபென்ட் வந்து ஒரு அட்டாக் பண்ண ரொம்ப க்ளோஸாக வந்துச்சு. ரொம்ப பயங்கர த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பராக இருந்துச்சுங்க ஆக்சுவலி. பார்ப்போம் ஃபர்தராக என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளால்
போட்டு ஆடுது பயங்கரமாக ஜீப். ஓகே, கை உள்ளே கொண்டு போகாத, பிடிச்சிக்கணும். ஒரு எலிஃபெண்ட் முதல்ல ஒன்று பார்த்தோம், பக்கத்தில் சேஸ் பண்ணிச்சு. ஒரு டஸ்கர் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்து அங்கங்கே வந்து சில மான்கள்லாம் வந்து பார்க்குறோம். இங்கே இருக்கு பாரு. மானை பார்த்துட்டு அப்படியே வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஜீப், பஸ், வேன் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. என்னென்னு வந்து எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபர்மேஷன் பரிமாறிக்கிட்டாங்க. அப்போ தான் இந்த அரிய அதிசயமான திகிலூட்டும் சம்பவம் காட்சி நடந்துச்சு. எங்களுடைய முதல் சஃபாரியிலேயே ஒரு புலியை பார்க்குற பாக்கியம் கிடைச்சது. மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்துச்சு. எங்கடா எங்கள் ஜீப்பில் வந்து பாஞ்சிருமோங்கிற அந்த முதல்ல பார்க்கக்கூடிய அந்த பயம் எங்களை வந்து சுற்றி வளைச்சிச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், எவ்வளவு அழகாக சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குற அனுபவம் மயிர் கூச்சேரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு திகிலூட்டும் சம்பவமாகவும் ரொம்ப அதிசயமாகவும் பலவித ஆச்சரியங்களோடையும் நாங்கள் வந்து அந்த புலியை பார்த்துருந்தோம். அவ்வளோ ரம்மியமான காட்சிகள். வாவ், என்ன அழகு! என்னதான் ஜூவில் பார்த்தாலும் காட்டில் அது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் பார்க்குற அழகு, ஆனந்தம், தனி சுகம், அலாதி ஆனந்தம். என்ன போதும் இப்போது மெதுவாக மெதுவாக பண்ண ஷேப் பண்ண. நீ நின்றுக்கோ. ஐயோ செம்மையா கற்கரு. ஷேக் பண்ண. இல்லையா என்ன போதும் ஷேக் பண்ணாத. ஸோ இதில் வந்து மேல் ஃபீமேல் டாய்லெட் இருக்குது. ஸோ எமர்ஜென்சிக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு இதை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இது வந்து வேன், இதில் தான் நாங்கள் வந்திருக்கோம். போக போக வேன் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சான்னு தெரியலிங்க. ஐ திங்க் ஒரு வேனில் இருந்து இன்னொரு வேனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. மெயின் பிளேஸ் ஆக்சுவலி இது. பட் அங்கே நின்றுருக்கு. பட் ஆக்சுவலி ரிஸ்கி பிளேஸ் தான். பட் சேஃபாக கொண்டு வந்து அனுப்பிட்டுருவாங்க. எங்களுடைய ஜீப் சஃபாரி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாகர்ஹோல் டைகர் ரிசர்வுடைய ஒரு பார்ட்டான பவலி ஃபாரஸ்ட். இதில் எப்படின்னா நம்மளுடைய ஓன் கார் மூலியமாகவே ஒரு செக் போஸ்ட்லேருந்து இன்னொரு செக் போஸ்ட்டில் வந்து பயணப்பட முடியும். அப்போது இந்த ஒரு பெரிய டஸ்கரை திரும்பவும் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வழி எங்கும் அடிக்கடி நிறைய யானைகளை நாங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் தெரியுது. டக் பண்ற மாதிரி தெரியுது. எடுத்துட்டு இருக்கீங்களா?
இருக்கு நடுவுல. ஃபோன் ஃபோன் பத்திரம் இறங்க வாய்ப்பு கம்மி. இப்படி இருக்கா? குழி இருக்கு கீழே, அதனால சீக்கிரம் வர முடியாது. இதோ இங்க நின்றுச்சு பாத்தீங்களா, கிராஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து செம்மையா தெரியுது. செம்மையா தெரியுது. சரி, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுப்பா. தெரியுமா? ஆ, குழி தாண்டி வர நீ எடுக்கலையே இன்னும். குழி சத்தம் போடுது பாரு. தாண்டாது, குழி தாண்ட முடியாது, கஷ்டம். இந்த வியூ பாருங்க, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள எவ்வளோ வியூ சூப்பராக இருக்குது பாருங்க. பச்சை பசுமையா நல்ல ஒரு பள்ளத்துல இருந்து மேலே வந்து ஏறுற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. வெல்கம் டு ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க், நாகர்ஹோல் டைகர் ரிசர்வ். ஒரு ரவுண்ட் போயிட்டோம், திரும்ப வந்து போகலான்ட்டு. இது பாவலி ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க, கர்நாடகா கேரளா பார்டர். அது திரும்ப ஒரு தடவை உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். சவுண்டு கேட்டு போயிடுச்சு, ஸ்லோ ஸ்லோ. ஸ்டாப் பண்ணிடலாம் வண்டி இல்லையே. இந்த பக்கம் பார்த்துக்கணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஸ்லோ. சூப்பர் எடுக்கலாம். குட்டி பேர் அந்த ஃபாரஸ்ட் வழியாக எங்கள் காரில் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்களேன், யானை கூட்டம். இவ்வளோ கூட்டமாக யானையில் வந்து பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அது ஒரு பெரிய யானைகள் நிறைய இருந்துச்சு, குட்டி குட்டி யானைகள் நிறைய இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காட்சிங்க. உண்மையை சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அழகான காட்சி இப்படி வரிசைப்படுத்தி அழகாக இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அதிசயங்க. அதுவும் நாங்கள் வந்து இது சஃபாரி இல்லை, நார்மலாக அந்த ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணுற காரில் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன். அதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு குட்டி யானைங்க பாருங்களேன். அந்த குட்டி யானை வெளியே வந்து போகாமல் நின்றுட்டு இருக்கும். அது வந்து தாய் யானைன்னு நினைக்கிறேன். அதை வந்து தள்ளி தள்ளி விடும், போங்க போங்க அப்படின்றது. ஆக்சுவலி நாங்கள் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியும், அது கிராஸ் பண்ணுற வழியில் தான் நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்ட்டு. அதை வந்து தயங்கி தயங்கி அந்த குட்டி யானை வந்து போகாமல் பயந்து நிற்கும்போது அந்த தாய் யானை தள்ளி தள்ளி விட்டு போங்க, அவங்களாம் போயிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்து போயிட்டு இருந்துச்சு. அது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு காட்சிகள் இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும், பார்த்து ரசிங்களேன். இவ்வளோ கூட்டமான யானையை எப்போ பார்க்குறது? வாவ், ஃபேன்டாஸ்டிக். யூனோ, பேசாம இருந்து எடுத்துட்டீங்கன்னா போலாம். இந்த பக்கம் பார்த்துக்கணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஸ்லோ. சூப்பர் எடுக்கலாம். எடுக்கலாம்.
நாங்கள் போகிற வழியில் வந்து சென்னாய் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. 2-3 இருந்துச்சு. பட் எங்கள் பார்வைக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியலிங்க. ரொம்ப டிஸ்டன்ஸில் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது கிளியராக தெரியல. முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பவலி ஃபாரஸ்ட்டுங்க. இங்கே தான் திரும்ப திரும்ப நாங்கள் ஒரு 2-3 ட்ரிப் அடிச்சுட்ருக்குறோம். லாஸ்ட்டு ஈவினிங் வந்து எலிஃபெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். சஃபாரி இல்லாமல் இந்த மாதிரி போக முடியுமா அப்படின்ட்டு. நேற்று வந்து ஒரு 2 தடவை வந்து எலிஃபெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு வியூ, ஒரு குரூப் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு ரொம்ப. ஸோ இந்த பக்கம் கபினி வர்றவங்க பவலி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், அதாவது வந்து அங்கே அது என்ன செக் போஸ்ட் அது? உட்பூர் செக் போஸ்ட் சொல்லுவாங்க. அந்த கபினி பக்கம் அந்த உட்பூர் செக் போஸ்ட்டில் இருந்து இங்கே வந்து பவலி செக் போஸ்ட்னு வாங்கிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலி இது கர்நாடகா கேரளா பார்டர். இங்கே தான் வந்து அந்த பவலி செக் போஸ்ட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலி எலிஃபெண்ட்ஸ் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து சான்சஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த ரோடு வழியாக போகும்போது ஃபாரஸ்ட் ரோடு தான் ஃபுல்லாகவே. அது வழியாக போகும்போது கட்டாயம் எலிஃபெண்ட்ஸ் பார்க்குறதுக்கோ இல்லை மற்ற அனிமல்ஸ் பார்க்குறதுக்கோ சான்சஸ் நிறையா இருக்குது. இடம் நல்லா இருக்குன்னு எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பசுமையாக. ஆக்சுவலி இது பீக் சம்மர் இது, பட் ஸ்டில் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இது கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஏரியா பவலி ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப பசுமையாக இருக்குது. போக போக கொஞ்சம் வந்து வறண்டு கிடக்குது. பட் பாருங்களேன், வான் உயர்ந்த மரங்கள், பச்சை பசேல் என்று புல்வெளிகள், இயற்கை வாசனை திரவியங்களோடு கூடிய காற்று. இதுதான் கக்கனக்கொட்டை சஃபாரி சென்டருங்க. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய பஸ் வேன்லாம் இங்கே நிப்பாடி இருக்குது. nagarholtigerreserve.com அப்படின்ற ஆன்லைன் மூலியமாவோ இல்லை நேரில் போய் கூட நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். பட் என்னென்னா ஹை டிமாண்ட் உள்ள சஃபாரி, அதனால் நீங்கள் பெட்டர் ஆன்லைன்லேயே ப்ரையராக நீங்கள் புக் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக ஈஸியாக சஃபாரி பார்த்துக்க முடியும். அங்கே யூஸ்வலாக மார்னிங் 6 to 9, ஈவினிங் 3 to 6 அப்படிங்கிறது ஆவரேஜாக சஃபாரி டைமிங் இருக்கும். இந்த பக்கம் பார்த்துக்குங்க. இந்தியன் கவுன்னு சொல்லக்கூடிய காட்டு மாடுகள் நிறைய கும்பலாக இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சிச்சிங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அதை பார்க்க, அது எங்களை பார்க்க ஒரே ரொமான்டிக் காட்சிகளாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு தாய் வந்து எங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து குட்டியை விட்டுடுச்சு. குட்டி வந்து எங்களை திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து குட்டி பின்னாடியே ஓடுன்னு தொடர்ற மாதிரி போச்சு. எங்களை திரும்பி 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 அதை அழகாக வேடிக்கை பார்த்துட்டே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக ரம்மியமாக இருந்துச்சு அந்த காட்சிகள்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடுதுன்ட்டு.
இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் கூட்டமாக அழகாக நிறைய யானைகளை வந்து பார்க்க முடிஞ்சிச்சிங்க. சஃபாரியில் கூட நாங்கள் இவ்வளோ யானைகளை வந்து பார்க்க முடியல. இது வழியில் நம்ம ரோட்டில் வழக்கமாக போகக்கூடிய அந்த கார் வழியாக போகக்கூடிய வழியில் தான் அது. அவ்வளோ யானைகள் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் வந்து ஐ திங்க் அந்த இடத்துல நாங்கள் நின்று பார்த்த இடத்துல வந்து ஐ திங்க் குரங்குகளுக்கு வந்து நிறைய பேர் உணவு ஊட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன ஆச்சுன்னா கார் நின்று வந்து குரங்குகள் வந்து எட்டி பார்த்து ஏதாவது உணவு போடுவாங்களா இல்லையான்னு எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு. தயவு செஞ்சு இதை ப்ரொமோட் பண்ணாதீங்க. காட்டு விலங்குகளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய உணவை கட்டாயம் வந்து ஷேர் பண்ணவே கூடாது. அதுகளுக்கு பாவம் பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய தவறு நம்ம நினச்சிக்கோங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக எட்டி பார்த்துட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய யானை கூட்டங்கள். வாவ், அமேசிங் இல்லை? அனிமல் லவர்ஸ்க்கு ஒரு உகந்த இடம் இந்த நாகர்கோவில் டைகர் ரிசர்வ், கபினி ஃபாரஸ்ட் சஃபாரி. இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கட்டாயம் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். கபினியிலிருந்து சென்னை போகும்போது நாங்கள் வந்து கேரளா வழியாக முத்தங்கா ஃபாரஸ்ட், அது வழியாக வந்து இங்கே திரும்ப கர்நாடகா பந்திப்பூர் டைகர் ரிசர்வுக்கு நம்ம உள்ளே வந்திருக்கோம். ரொம்ப நாளாக எங்களுடைய பிளான் வந்து இது பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் இன்றைக்கி தான் வந்து முறையாக வந்து இதுக்கு வந்திருக்கோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அனிமல் சைட்டிங் இருக்குதான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது வந்து 3 o'clock ஆகுது. நாட் ஷுவர், பட் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்கம் டு பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. எலிஃபென்ட் சேசிங் அண்ட் அட்டாக், டைகர் சைட்டிங், இந்த மாதிரி நிறைய காட்சிகள் நிறைந்த அந்த வீடியோவை முழுசாக மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிற்க வேண்டும். எங்கே இருக்கு? பக்கத்தில் டஸ்கர். போ 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 போ. டஸ்கர் இல்லை, குட்டி டஸ்கர்.